நமஸ்தே, ஐம் டாக்டர் நந்தினி, ஃபவுண்டர் அண்ட் டிரெக்டர் ஆஃப் SSMGA. இன்னையோட டாப்பிக்கில் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் குறிப்பிட்டிருந்த மாதிரி இந்த பேங்கிங் சிஸ்டமுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸோட ஃபங்க்ஷனிங்ஸ் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இதனோட அடிப்படை ஒரு டார்க் சீக்ரெட் அப்படின்னு பார்க்க போனால், இந்த பேங்கிங் சிஸ்டம் நமக்கெல்லாம் வழங்கக்கூடிய லோன்ஸ் ஆர் கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ் எதனோட அடிப்படையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நமக்கு எல்லாமே தெரியும். இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தொகையிலேருந்து தான் நமக்கெல்லாம் வந்து இந்த லோன் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாமே வழங்கப்படுது இந்த ப்ரைவேட் செக்டாரில். ஸோ பப்ளிக், அதாவது நேஷ்னலைஸ் பேங்க்கில் ஃபங்க்ஷனிங்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். தோ இன்வெஸ்டர்ஸ் தான் பேக்ரவுண்ட் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு இருந்தாலும், இப்போது இந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவர்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னா, பெரிய பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர் பிஸ்னஸ் மேக்னட்ஸ் ஆர் பொலிட்டீஷியன்ஸ், இவர்களோட கணக்கில் வாரா தொகையை அதை வந்து அங்கே இன்வெஸ்ட் செய்யும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு ரிட்டர்ன் வந்து அவர்களுக்கு ஒரு லாபகரமாக பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு இதில் சூழலில் வந்து இந்த பேங்கிங் செக்டார்ஸ் தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த பேங்கிங் செக்டார்ஸ் வந்து மேண்டேட்ரியாகவே அதை வந்து ஒரு செல்லிங் ப்ராடக்டாட்டும் செல்லிங் ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி அதை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் என்னோடது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய மார்க்கெட்டிங் கால்ஸ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா, அந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லேருந்து தான் நமக்கு அந்த மார்க்கெட்டிங் கால்ஸ் வந்து டே டு டே எல்லாரோட மொபைல்லையும் அந்த கால்ஸ் வரும். ஸோ இந்த டேட்டா அப்படின்றது வந்து செக்யூரிட்டி அப்படி இருக்கா அப்படின்றது நம்ம அது வந்து கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இதனோட அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டேட்டாஸ் பேஸ் பண்ணி நமக்கு கால் பண்ணி இவர்கள் வந்து இந்த அவர்களை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு கிரெடிட் கார்டு செல் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ப்ராடக்ட் அவர்களுக்கு. ஸோ அதை செல் பண்ணால் தான் அவர்கள் ரிட்டர்ன் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம பே பண்ணக்கூடிய, நம்ம வாங்கக்கூடிய லோன் ஆர் வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டோட பே பண்ணக்கூடிய அத்தனை அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி போகிறது அத்தனையும் அது லாபகரமாக வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் பேக் எண்டில் போய் சேருது. ஸோ இதனால தான் அந்த இன்வெஸ்டர்ஸோட ஒரு ப்ரெஷர் வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கும் இந்த பேங்கிங் சிஸ்டம் மேலே. பிகாஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மணியோடது ரிட்டர்ன்ஸ் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்னா, நம்மெல்லாம் பே பண்ணக்கூடிய லோன் எடுத்த நபர்களாக இருந்தால் அந்த லோனோட இஎம்ஐ பே பண்ணும்போதும், அந்த கிரெடிட் கார்டோட அமௌண்ட் நம்ம பே பண்ணும்போதும் இப்படி தான் அந்த பேக்கெண்டில் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து போகிறதுக்காக வேண்டி அந்த இன்வெஸ்டர்ஸோட ப்ரெஷர்ஸ் பேங்க்ஸ் மேலே இருக்கிற ஒரு காரணத்தால் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ஒரு ஏஜென்சிஸ் கிட்ட வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஜென்ட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன இதில் ஒரு குறிப்பு வந்து ரீசெண்டாக நான் வந்து ஒரு பார்த்த விஷயம், ஒரு நபரோட ஒரு இது சூழலில் நான் பார்த்த நேரிட ஒரு விஷயம். ஒரு பேங்கிங் ஏஜென்சி மூலமாக வரக்கூடிய ஏஜென்ட் வந்தார். ஆக்சுவலாக ஒரு டோர் ஸ்டெப்பில் அவர்களோட பாக்கெட்டில் ஒரு கட்சியை பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை காட்டிக்கும் வகையில் ஒரு கட்சியோட கார்டு வந்து, ஒரு கட்சி தலைவரோட கார்டை வந்து அவர்கள் வந்து வச்சுருக்காங்க. பெரும்பாலும் வரக்கூடிய நபர்கள் வந்து ஏதோ ஒரு கட்சியோட பேக்ரவுண்டை காட்டிக்கிறதுக்காக வேண்டி அந்த பாக்கெட்டில் வந்து அவர்களோட கட்சியோட மென்ஷன் பண்ணுறதுக்கு அதை தெரிகிற மாதிரி வச்சுட்டு வராங்க. ஒரு பேங்கிங் சிஸ்டமில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதை வந்து இன்டைரக்டாக காட்டிக்கிற வகையில் இது இருக்கா, இல்லை இது வந்து பேசிக்காக ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இவர்களுக்கு வந்து எந்த ஒரு நிரந்தர வருமானம், சேலரி வந்து கொடுக்கறது இல்லை இந்த ஏஜென்சிஸு. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து டைப் பண்ணி பார்த்தா டோட்டலாகவே வந்து கம்ப்ளீட்லி பியூர் மார்க்கெட்டிங் இதுதான், இது MLM தான் அப்படின்றது வந்து இங்கே நிரூபணம் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். எதற்காக அந்த பேங்கிங் கலெக்ஷன் ஏஜென்ட்டாகவே இருந்தாலும் கேட்குற ஐடி கார்டு இல்லை, அந்த ஏஜென்சியோட ஐடி கார்டு இல்லை, ஆனால் அது ஒரு கட்சியை சார்ந்த ஒரு கார்டு எதுக்காக வைக்கணும், அவர்கள் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் வகிக்கக்கூடிய ஒரு கார்டை எதுக்கு தெரிகிற போல் அவங்க வந்து வச்சுட்டு வரணும், இதெல்லாமே கேள்விக்குறி தான். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்காக ஒர்க் பண்ண செய்யக்கூடியது தான் ப்ரைவேட் பேங்கிங் சிஸ்டம். அந்த ப்ரைவேட் பேங்கிங் சிஸ்டம்காக ஒர்க் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ஏஜென்சி பார்ட்னர்ஸ். அண்ட் அந்த ஏஜென்சிஸ் வந்து ஃபைனலாக வந்து தள்ளப்படுற ஒரு நபர் யாருன்னு பார்த்தா அந்த கஸ்டமர்ஸ்.
ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம முன்னே குறிப்பிட்ட மாதிரி வந்து கஸ்டமர் சைட்லேயும் இது ப்ராப்ளம் தான், ஏஜென்ட்ஸ் சைட்லேயும் இது ப்ராப்ளம் தான். ஏஜென்ட்ஸுக்கு சரியான வந்து நிரந்தர வருமானம் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கும் இது ஒரு கேள்விக்குறி தான். அவர்கள் இந்த மாதிரி செஞ்சால் தான் அவர்களுக்கு வந்து வருமானம்ன்ற பட்சத்தில் அவர்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அதில் தள்ளப்படுறார்கள். அப்போது கஸ்டமர்ஸுக்கு இதே ஒரு சூழல் தான், இது ஒரு ரொட்டேஷனல் சூழலாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முன்னோக்கி பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இருக்குது. உங்களுக்கு ஏதான இது சம்மந்தமான கருத்துகளோ விவரங்களோ தெரிஞ்சால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய வந்து இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. நான் போன வீடியோலேயே குறிப்பிட்டிருந்தேன், நான் வந்து குறிப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபோர்கமிங் வீடியோஸில் அதெல்லாமும் குறிப்பிடுறேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் கண்டினியூஸ்லி. இதனோட கருத்துக்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.